ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல விடியலில் உன்னை காண வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ தேடிய புதிய உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. அம்மா உனக்கு கொடுக்கின்ற இந்த நல்ல வாக்கில் நிச்சயமாக இன்று என் குழந்தை நல்ல வாழ்க்கையை அமையத்தான் போகிறது. என் தங்கமே, நீண்ட நாட்களாகவே என் முன்னால் நீ ஏங்கி கேட்ட விஷயம் அல்லவா? வாழ்க்கை எந்தவிதமான பிடித்தனமும் இல்லாமல் அப்படியே தனியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வில் சென்று கொண்டுதான் இருக்கிறது என என் பிள்ளை நீ மனவேதனை அடைந்து நின்றாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்றுமே உனக்கு புரியாத புதிராகவே இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் தங்கமே. உன் வாழ்க்கை இன்னும் உனக்கு பல விஷயங்களை கற்றுத்தரத்தான் போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் நமக்கென்று யாரேனும் ஒருவர், நமக்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒருவர், நமக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நம்மோடு துணை நிற்கின்ற ஒருவர், நம் கைப்பிடித்து உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உன் வாழ்க்கையில் வரவேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அது போன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. எல்லோருமே கடைசி வரையும் தனியாகவே இருந்துவிடப் போவது இல்லை. நீ எப்பொழுதுமே தனிமையை உணர்ந்ததால் சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் தானாகவே பய உணர்வு வந்து விடுகின்றது. இறுதி வரை நாம் இப்படியே இருந்து விடுவோம், நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட எவரும் இருக்க மாட்டார்கள் என்று என் குழந்தை நீ பயந்து கொண்டிருக்கிறாய். அந்த பயம் நிச்சயம் உன்னை விட்டு நீங்கத்தான் போகின்றது. என் பிள்ளை மன அளவில் கொண்ட ஏக்கம் இப்பொழுது அது முழுமையாக நிறைவேறப் போகிறது. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. புதிய உறவு என்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். என் தங்கமே, உனக்கு நல்ல துணையாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கை துணையாக வந்து சேரலாம், இல்லை நல்ல நட்பாக ஒரு உறவு வரலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு புதிதாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். அப்படி எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு உறவு உன் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாயோ அந்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது. என் குழந்தையே, எல்லாமே எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைத்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. சிலருக்கு கேட்டவுடனே கிடைக்கும், சிலருக்கு சில விஷயங்கள் கிடைத்து கூட அதனால் பலனில்லாமல் இருக்கும், சிலருக்கு கிடைக்காமல் கூட போகலாம். அதனால் என் தங்கமே, தாமதமாக ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை புரிந்து கொண்டு நமக்கு எப்பொழுது கிடைத்ததோ அந்த நேரத்தை மட்டுமே பெருமையாக நினைத்து அதனை கொண்டாடு என் பிள்ளையே. நீ நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். மாறாக கிடைக்கின்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. காத்திருந்து நாட்கள் கழித்து எப்பொழுது கிடைக்கின்ற விஷயத்தை நீ பெரிதாக நினைக்கிறாயோ அப்போது இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் நிறைய நீ கேட்பதையெல்லாம் கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீ கேட்டது கிடைத்த பிறகு அதில் குற்றம் குறைகளை நீ கண்டுகொண்டே இருக்கக்கூடாதல்லவா? அதன் பிறகு அதன் மீது குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பாயானால் உன்னை விட்டு அது வெகு தொலைவில் சென்றுவிடும் என் குழந்தையே. நீ கேட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நீ நன்றாக நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு அதில் குற்றம் குறைகளை நீ கண்டுபிடித்து கொண்டே இருப்பாயானால் அது நிச்சயம் உன்னை விட்டு விலகும் தங்கமே. அதனால் கிடைத்ததை, அதனுடைய குறைகளை சரி செய்து மீண்டும் அதனை நல்லபடியாக பாதுகாத்து கொள்ள மட்டுமே நீ நினைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நமக்கு எதற்காக இது கிடைத்தது, கிடைத்தும் ஒரு பலனும் இல்லையே என்றெல்லாம் நீ புலம்பக்கூடாது. எதுவுமே கிடைக்காமல் தவித்து நிற்கின்றவர்கள் மத்தியில் உனக்கு கிடைக்கிறது என்பதை நினைத்து முதலில் நீ சந்தோஷம் அடையதான் வேண்டுமே தவிர, என் குழந்தையே, கிடைக்காமல் இருக்கும் பொழுது தெரிந்த அருமை கிடைத்த பிறகு தெரியாமல் போய்விடுகின்றது. இதுதான் பல உறவுகளுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து நீ மன வருத்தப்படாமல் இது நமக்கானது அல்ல, நம் வாழ்க்கைக்கு இது கிடைத்தால்
ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால்தான் நம் தாயானவள் நமக்கு கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை மனதிற்குள் இருக்கின்ற சில எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்படி பல மாற்றங்களை கொடுக்கின்றதோ, அதுபோல இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நாளில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் தருகின்ற வாக்கு இது. எல்லாமே நிச்சயமாக சத்தியமான வாக்காகத்தான் இருக்கும். எந்த ஒரு மாற்று கருத்துமே இதில் கிடையாது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சிந்திக்காமல் நடப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் என் பிள்ளை நீ இருந்தால் போதும். ஒருவேளை உன்னால் எதிர்காலத்தில் வரக்கூடியதை அறிந்து கொள்ள முடியும், முன்கூட்டியே அந்த விஷயத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்றால் அதை நிச்சயமாக நீ சரியாக செய்யலாம். அப்படி இல்லை, என்னால் எதையும் யூகிக்க முடியாது என்று இருப்பாயானால், என் குழந்தையே, எதிர்காலத்தை பற்றிய பயத்தை முதலில் விடுத்து இந்த காலத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் என்ன நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருந்தால் போதும். என் குழந்தையே, மனதிற்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களுக்கு பதிலை எந்நாளுமே யாரிடமும் தேடி திரியாதே. உண்மையான அன்பு ஒருவர் உன்னிடத்தில் இருக்கிறார் என்றால் அதற்காக அந்த அன்பிடம் இருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கும், நல்ல ஆறுதல் கிடைக்கும். அதனால்தானே என் பிள்ளை தனியாக இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு யாரும் இல்லை என்று நீ உணர்கிறாய். கஷ்டம் வரும் பொழுதுதான் நீ யாரையோ தேடுகின்றாய். இதை ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா? சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நீ யாரையும் தேடவில்லை. கஷ்டம் வரும் பொழுது, அழுகை வரும் பொழுதுதான் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாரையாவது வாழ்க்கையில் வேண்டும் என்று தேடுகின்றாய். என் தங்கமே, இப்பொழுது அம்மா சொன்ன பிறகாவது உன்னுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு நீ யாரையாவது தேடுவாயா? ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ தேடுகின்ற உறவு மிக விரைவில் உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்வதற்கான உறவாகத்தான் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. நீ எப்பொழுதும் எல்லாவற்றையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர, கஷ்டங்களை மட்டும் பகிர்ந்து கொள்வது என்றால் அவர்களுக்கு என்ன பெயர் நீ வைக்க முடியும் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார். உன்னை நம்பி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கான சரியான மரியாதையை நீ கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான இடத்தினை நீ கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் அவர்கள் எந்த இடத்தை வகிக்க நினைக்கின்றார்களோ அந்த இடத்தை நீ அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். உறவினை ஒரு நாளும் தொலைத்துவிடக் கூடாது. மாறாக அவர்களுக்கு எந்த விதமான தேவையற்ற எண்ணங்களையும் வளர்த்துவிடக் கூடாது. இன்று நீ போராடி கேட்பாய், இந்த உறவு வேண்டும் என்று. அம்மா உனக்கு அதனை முழுமையாக கொடுத்துவிட்ட பிறகு அதில் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் தேடாமல் உனக்கு கிடைத்ததே பெரிய விஷயம் என நினைத்து வாழ்க்கையில் சந்தோஷப்படுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீ உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் நான் எதற்காக இப்படி சொல்கிறேன் என்பது உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கு தானாகவே புரிந்துவிடும். இந்த காலம் உனக்கு அதற்கான பதிலை நிச்சயம் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உன்னோடு இருப்பவர்கள் உன்னை குழப்பி விடுவதற்கு மட்டுமே உன்னை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிடலாம் என தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். உன் கையில் நிச்சயமாக அழகான வாழ்க்கையை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். உன்னை தேடு புதிய உறவு வரும் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ அனைத்து நாட்களையும் கடந்து வர வேண்டும். வெற்றி உனக்கு என்றுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு. மற்றவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் செயலாகும்படி நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. அதில் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும்.
உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் புதிய உறவோடு எந்நாளும் நீ சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வேண்டும். எத்தனை பிரச்சனைகளை வந்தாலும் நீ அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே, எதற்காகவும் கலங்காதே. நான் உன்னோடு இருந்து நான் உனக்காக அனைத்தையும் செய்து கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி.